கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு அதுல பேய் இருக்கிற மாதிரி தெரியும். நிஜத்திலையும் இப்படி நடக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேயை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னே நம்ம Born to Learn சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டா அடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு வரும். மற்ற எல்லா வீடியோஸையும் கண்டிப்பா மறக்காம பாருங்க. பேய் போட்டோ காமிச்சிட்டு இதுதான்ப்பா பேய் பார்த்துட்டீங்களா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சயின்டிஃபிக்கா எப்படி பேயை பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லைட் டிம்மா கொஞ்சம் இருட்டா அங்க முகம் பார்க்குற கண்ணாடி மாட்டி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உங்க கண்ணையே கண்டினியூஸா 20 செகண்ட்ஸ்க்கு மேல உத்து பாருங்க. கொஞ்சம் கூட கண்ணை அசைக்க கூடாது. இமைகளையும் மூடாம கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாருங்க. அந்த 20 செகண்ட்ஸ் கழிச்சு டாடா இப்போ ஒரு புது உருவம் கொண்ட பேயை கண்டிப்பா இந்நேரத்துக்கு கண்ணாடியில பார்த்திருப்பீங்க. அந்த பேய் வேற யாரும் இல்லைங்க, நீங்க தான். ஆனா மாறுபட்டு தெரிவிங்க. இதை ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தா அதுக்கு சுத்தி அசையாம இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிடும், இல்ல மங்களா தெரியும். கேமரால போட்டோ எடுக்கும் போது ஃபோக்கஸ் பண்ணா சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி தெரியும்ல, அதே தான் இங்கேயும் நடக்குது. நம்ம பிரெயின் நம்ம எதை உத்து பார்க்குறோமோ அதுதான் தேவையானது, மீதி எல்லாம் தேவையில்லாததுன்னு ரிஜெக்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த போட்டோக்கு நடுவில் இருக்கிற பிளஸ் சிம்பலை மட்டும் 20 செகண்ட்ஸ்க்கு உத்து பாருங்களேன். கலர்ஸ்லாம் மறைஞ்சு கிரே பேக்ரவுண்ட்ல அந்த பிளஸ் சிம்பிள் மட்டும் தெரியும். இதுதான் ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட். சேம் தான் நீங்க கண்ணாடியில பார்க்கும் போதும் நடக்குது. எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் பிளர் ஆயிட்டு உங்க ஃபேஸ் செதஞ்சு போன மாதிரி கூட தெரியலாம். இது ஒருத்தருக்கு ஒரு விதமா மாறும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததுல என்னோட கண்ணெல்லாம் பெருசாயிட்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மூவ் ஆகுற மாதிரி, வேற யாரோ ஒரு ஆள் அந்த சைட்ல இருந்து என்னை பார்க்குற மாதிரி முறைக்கிற மாதிரி இருந்தது. லைட்லாம் ஆஃப் பண்ணதுல எனக்கு பயமா தான் இருந்தது. லைட் போட்டு பார்த்தாலும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ண முடியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். நிஜ பேய அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பேய் மாதிரி தான் இருக்குன்ற மைண்ட் வாய்ஸ் வந்து கேக்குது. இருந்தாலும் இப்பவே இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள பேயெல்லாம் இல்லைன்னு மனசுல வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. 100% மூளையோட விளையாட்டு தான் இது. எந்த மாதிரி பேய பாத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி ட்ரை பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி வேற டாபிக் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Thank you for watching.